புதிய தமிழகத்தின் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இந்த தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 60 70 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய அரசியல் உயர்மட்ட குழு முடிவின்படி முதற்கட்டமாக இன்று 43 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது உங்கள் முன்னாலே வெளியிடப்படுகிறது. டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி 2 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிடுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுகிறார். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பால்ராஜ், சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் பொறியாளர் பிரபாகரன், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திருமதி கவிதா, நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழ்செல்வி, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் மா பாலசுப்ரமணியம், விளாத்திகுளத்தில் பே மாடசாமி, நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் போ சங்கர், சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் கி ரகு, பட்டுக்கோட்டையில் மா குருமூர்த்தி, கோயில்பட்டியில் ப அதிக்குமார், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்தில் நே ராஜசுதன், கெங்கவல்லி சட்டமன்றத்தில் பாபு என்ற மாரிமுத்து, திருவெரும்பூர் சட்டமன்றத்தில் பிச்சைமுத்து, சேலம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயபிரகாஷ், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இளையராஜா, பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மாரிசாமி, போடியில் கருப்புத்துறை, அம்பாசமுத்திரத்தில் சோ முத்து, பேராவூரணியில் வழக்கறிஞர் கா சித்திரவேலு, முசிறியில் மு சின்னையன், மணப்பாறையில் பா மீனா, கிருஷ்ணராயபுரத்தில் வழக்கறிஞர் சுபாஷ், திருவாரூரில் மு தியாகராஜன், கீழ்வேலூரில் கே சுரேந்தர், மன்னார்குடியில் பா பாரதி, நாகப்பட்டினத்தில் ராஜசேகரன், நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் மு தமிழ்செல்வம், ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் க முனியசாமி, பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் பிரகாஷ் பாண்டியன், காரைக்குடியில் சே நியூட்டன் பாபு, மானாமதுரை ராஜமாணிக்கம், திருமயம் சுப்பையா, விராலிமலை செல்வராஜ், புதுக்கோட்டை க ரங்கன், தென்காசி சட்டமன்ற தொகுதியில் சோ திருமலைக்குமார், மதுரை கிழக்கில் பாரதி ராஜா, மேலூர் சட்டமன்ற தொகுதியில் பன்னீர்செல்வம், சாத்தூரில் சு வேல்முருகன், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வை புண்ணியவதி, உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சு முருகேஸ்வரி, ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் க கிருஷ்ணசாமி நான் போட்டியிடுகிறேன். ஆமாம், ஓட்டப்பிடாரம். காப்பி காப்பி கொடுத்துருங்க, கொடுத்துருங்க கொடு படிச்சு படிச்சு அப்படி கொடுத்து விட்டுருக்காம
தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். 60 முதல் 70 தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார் கிருஷ்ணசாமி. அதில் குறிப்பாக அவர் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். கட்சி தொடங்குவதற்கு முன்பே கிருஷ்ணசாமி 1996 தேர்தலில் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பேசி வரும் காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். மீதி எந்தியக்கூடிய அந்த மீதி வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நாளை மறுதினம் அது முடிஞ்சிடும். அது அறிவிப்புங்க உறுதியாக இருக்குது. எப்படிங்க? என்ன மனமாற்றம்? இல்லை, அரசியலில் தனித்து போட்டியிடுவது அந்த கூட்டணி சேர்ந்து போட்டியிடுவது இரண்டுமே நேச்சுரல் தான், இரண்டுமே இயற்கையானது தான். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இந்திய அரசியல் சாசனப்படி எல்லா அரசியல் கட்சியும் தனித்து போட்டியிட்டு தான் தங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் என்பதை கூட்டணி என்பது அரசியல் கட்சிகளாக ஏற்பாடு செய்து கொண்ட ஒரு இடை ஏற்பாடு என்று சொன்னால், கூட்டணி சேர்ந்து அவங்களுடைய உண்மையான பலத்தை காட்ட முடிவதில்லை. கூட்டணி சேர்ந்த போது பல்வேறு விதமான சமூக கணக்குகள் வருகிறது. எனவே இது தனித்து போட்டியிடுவது வினோதமானதோ அல்லது தவறானதோ அல்ல, இது இயற்கையானது. நான் ஏற்கனவே நான் சொன்னேன், பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமாக நோக்கமாக இருந்தது. எனவே தான் கூட்டணி அமைப்பதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தோம். அதில் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டிலேயே தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து வருகின்ற திமுக ஆட்சிக்கு மாற்றாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கக்கூடிய வகையில் ஆட்சி மாற்றம் நடைபெறணும், அதுக்காக புதிய தமிழகம் கட்சி முன்முயற்சி எடுக்கும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அஇஅதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு உண்டான முயற்சியை மேற்கொண்டோம். அவருடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திலேயே அவரையே நேரடியாக அவர் வீட்டிலேயே சென்று சந்தித்தோம். அமைச்சர் வேலுமணி அவர்கள் நான் வாழக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கொதிமுத்தூரிலிருந்து அவருடைய வீடு 2 கிலோமீட்டர்கள். அவர் என்னை வீட்டில் சந்தித்தார். அவரை நான் சென்னையில் அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கிறேன். அதேபோல் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் என்னை நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் பார்த்தார். தனபால் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்தார். இத்தனையெல்லாம் சந்திப்பு நடந்திருக்கிறது. இருந்தும் கூட என்ன காரணத்தினாலோ அது அவருக்கு மட்டுமே தெரிந்த காரணமாக இருக்க முடியும் என்று கருதுகிறேன். எதுவுமே இல்லை, நடைபெறவே இல்லை என்பதை போல யாரோ ஒருவர் பேசினார் என்பதை போல அவர் சொல்லுகிறார். அதெல்லாம் சரியா என்று எனக்கு தெரியல. நான் இதை தவறான கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நடந்ததை நடந்ததாக சொல்லுகிறேன். அதனால் எங்களை இப்போ இந்த புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் எளிய மக்கள், விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு அரசு அமையணும். அதே போல் தமிழ்நாட்டில் பரிபூரணமான ஒரு மதுவிலக்கு வந்தே தீரணும். அதே போல் பல்வேறு விதமான நல்ல அம்சங்கள் நடக்கணும் என்ற நோக்கத்தோடு ஒரு கூட்டணி அரசு ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் முயற்சி எடுத்தோம். குறிப்பாக உங்களுக்கு புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் தென் தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர்கள் ஏறக்குறைய 21 மாவட்டத்தில் புதிய தேவேந்திர வேளாளர்கள் மிக பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறார். அவர்கள் சமூகத்தில் கடந்த 100 வருடங்களாக 1957 1928 1957 ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மிகப்பெரிய கலவரங்களை சந்தித்தவர்கள், அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள். அவங்களுக்கெல்லாம் வாய்ஸே இல்லை, குரலே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. 1996ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று போன பிறகு தனித்து போன பிறகுதான் முதல் முறையாக தென் தமிழக மக்களுடைய அவல் நிலையே வெளியே வர ஆரம்பித்தது. அதே போல தான்
மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,00,000க்கு மேற்பட்ட கிராமங்களில் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க முயற்சித்தோம். கூட்டணி தொடர்பாக பழனிசாமியை இருமுறை சந்தித்ததாக டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக இன்று காலை கூட்டணி தொடர்பாக புதிய தமிழகம் கட்சி நேரடியாக பேசவில்லை என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. புதிய தமிழகம் கட்சி 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது.